ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இட்லி தோசை பேட்டரி இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெடி பண்ணலாங்க. அது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 காஞ்ச மிளகா, 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கணுங்க. அது கூட ஒரு கப்பு சூஜி ரவை, அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனியாக அரைச்சிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோடா மாவு, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டு கலக்கிட்டு தோசை ஊற்றிடலாங்க. டேஸ்டியான தக்காளி தோசை ரெடி. இது கூட எந்த சட்னி வச்சிக்கினாலும் டேஸ்டி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.